கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இது உலகம் கொடுக்கிறபடி அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்றார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படி சொன்னார். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இப்போ என்னுடைய சமாதானம் அப்படின்னு சொல்லி அந்த சமாதானத்திற்கு கொடுக்கக்கூடிய சமாதானத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை அந்த இடத்துல பதிவு செய்கிறார். என்னன்னா என்னுடைய சமாதானம் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய சமாதானம்னா என்ன? இந்த உலகத்தில் சமாதானம் இருக்குது, அப்புறம் இதில் ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சமாதானம். யார் இது? இயேசு கிறிஸ்துடைய சமாதானம். அவர் சொல்கிறாரு என்னுடைய சமாதானம் அப்படிங்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட சமாதானம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இப்போ பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒரு சமாதானம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு திறன் அவருக்குள்ளே இருந்துச்சு. எது வந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார்? அதுக்காக பயந்துக்கிட்டு ஒரு அதாவது பிரச்சனைக்குரியவரை போல தன்னை உருவாக்கிக்கிட்டு அந்த பிரச்சனையை குறித்து தொடர்ந்து மன நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் அவர் இருக்கலை. அவர் எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையோட, ஒரு தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணார். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு போய் அந்த பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். சந்தித்ததற்கு பிறகு அங்கே ஒரு சமாதானம் அவருக்குள்ளே இருக்கும். சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழலை. அவர் என்றைக்கு ஊழியத்திற்கு வந்தாரோ அந்த நாள் முதல் கொண்டு அவருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்தித்தார். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கிற போதும் அதை ரொம்ப லாவகமாக, ரொம்ப ஈஸியாக கையாண்டு அந்த பிரச்சனையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளக்கூடிய அந்த மிகப்பெரிய ஞானத்தை அவர் பெற்றிருந்தார். அந்த ஞானம் இருந்ததுனால தான் அவருக்கு சமாதானமாக இருந்துச்சு. இந்த சமாதானம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நமக்கு நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிற மாதிரி நம்முடைய பிரச்சனை ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா முகம் காட்டி கொடுத்தோம். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் முகம் வாடலாக இருக்குது? ஏன் ஏதாவது ஒரு பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரி உங்களுடைய முகம் ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லையே, ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து அவர்கள் தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு சமாதானமின்மை நம்முடைய இருதயத்தை போட்டு குழப்பம். அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு குழப்பி நம்முடைய எண்ணங்களை கெடுத்துக்கிட்டு, நம்முடைய சிந்தனைகளை கெடுத்துக்கிட்டு, நம்முடைய சரீரத்தை கெடுத்துட்டு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் காட்டின வழியில், இப்போ இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னை குறித்து பெருமையாலாம் பேசிக்க மாட்டார். பிதாவை கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை வழிபடக்கூடிய விதம் என்ன, அவரிடத்தில் நம்ம போய் சேரணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை காண்பித்து அவர் போயிருக்கிறார். அதனால அவர் சொல்ல நானே வழி அப்படின்னு இருப்பார். அப்போ அவர் காட்டின வழியில் நாம் பயணிக்கிறப்போ அவருடைய சமாதானம், அவரை போலவே நாம் இந்த பூமியில் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ரொம்ப எளிமையாய் கையாளக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம்.
எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சந்தித்து அதை கையாளக்கூடிய அந்த ஞானம் தான் அவருடைய சமாதானம். அதைத்தான் நான் உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். அது இந்த உலகம் கொடுக்குறபடி இல்லை. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்ப சந்தோஷம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும். ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஊருக்கு போகணும்னு நமக்கு தோணுது. அந்த போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதனால நமக்கு ஒரே பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த சமாதானம் ஆயிரும். சரி போயிட்டு வந்துட்டோம், ஒரு சமாதானமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது நிரந்தரம் இல்லை, அதுக்கடுத்து வேற ஒரு பிரச்சனை வந்துடும். இது உலகத்தில் உண்டான ஒரு சமாதானம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன நிறைவேறுதல், சின்ன சின்ன சமாதானங்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான சமாதானம் வேணும், ஒரு நிரந்தரமான சந்தோஷம் வேணும். அப்படின்னா நாம் அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும். அதனால தான் சொல்கிறார், அது இந்த உலகம் கொடுக்குறபடி இல்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. இப்போ தெரியுதா இந்த சமாதானம்னா என்னென்னு? நாம் கலங்கி போய் பயப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல். ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சுனாக்கா அதை நாம் ஈஸியாக போய் சந்திக்க பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பயப்பட்டுக்கிட்டு இருப்போம், நம்முடைய இருதயம் கலங்கி போயிருக்கும். ஆனால் அதை ஈஸியாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் கலங்கவும் கலங்காது, பயப்படவும் பயப்படாது, தைரியமாக அதை நாம் ஃபேஸ் பண்ண முடியும். அன்பானவர்களே, அதைத்தான் இங்கே சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானம். அப்போ எந்த விஷயத்தையா இருந்தாலும் அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நேர்கொண்டு போய் அந்த பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் சந்தித்து அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தின் மூலமாக அந்த தீர்வை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம். இந்த சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன், வைத்து போகிறேன், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். அப்போ நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை பின்பற்றி அவருடைய வழிகளிலே நம்ம நடக்கிறப்போ, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டின பாதையிலே நம்ம பயணிக்கிறப்ப அந்த சமாதானம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். நிச்சயமாகவே உங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். அன்பானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அனுதின உணவு என்கிற இந்த சின்ன ஊழியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. இந்த உலகம் தராத ஒரு தேவ சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். அந்த சமாதானத்தை நாங்கள் நிரந்தரமாய் பற்றி கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் என்று சமாதானத்தில் ஒரு பிரிவினையை நீர் உண்டாக்கி காண்பித்திருக்கிறீர். நீர் கொடுக்கிற ஞானம், நீர் கொடுக்கிற அன்பு, நீர் கொடுக்கிற கிருபையினாலே அந்த சமாதானத்தை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது இரக்கமும் உம்முடைய அன்பும் உடைய வசனங்களும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.